ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 10.2ல் சம் 6 பார்க்க போகிறோம். த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ அட் அ டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மென்ஷன் பண்ணியிருக்கனால சர்க்கிள் இருக்கட்டும். எப்பயுமே அதுக்கு சென்டர் ஒன்று வேணும், அதே மாதிரி ஒரு டேஞ்சன்ட்டும் வேணும். அந்த டேஞ்சன்ட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ அட் டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது ஏலேருந்து எங்கே இருக்குது, ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து அவுட் சைடில் இருக்குது அந்த டேஞ்சன்ட்டுடைய என் பாயிண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கா, 5 சென்டிமீட்டராக இருக்கா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க, த லென்த் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு த பெர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குடைய லென்த் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் கொடுத்துக்கலாம். இது ஓகேவா, மறுபடியும் மென்ஷன் பண்ணுற பாருங்கள். த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ, இங்கே பாயிண்ட் ஏல இருந்து த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் அ டிஸ்டன்ஸ் இஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு, the center of the circle is 4 centimeter. the tangent-உடைய length வந்து 4 centimeter மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட் சைடு பாயிண்டில் இருந்து சென்டருக்கு எவ்வளோ வந்திருக்கு, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னால் இது இந்த இருக்கு இல்லையா, இந்த லென்த் இதுதான் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான். இந்த லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு போதும். எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை ஒரு ட்ரையாங்கிளாக மேக் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ஓஏபி பை என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம். எப்படி எழுதுவோம், ஹைப்போட்டென்யூஸ் அதானே, இது வந்து 90 டிகிரி. அப்போ வந்து இங்கே என்ன ஒரு ஹைப்போட்டென்யூஸாக இருக்கும், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர். ஓஏ ஸ்கொயர் என்ன வரும், 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இது என்ன வரும், 5 5 ஆர் 25, தட் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். என்ன நமக்கு தேவை, ஓபி ஸ்கொயர் தானே. அப்போ 25 மைனஸ் 4 4 ஆர் 16. அப்போ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9 வருமா. அப்போ ஓபியோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஓபி இஸ் ஈக்குவல் டு √9, தட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர்.